பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்டவாச பெருமாள். இந்த கட்டடக்கலை வந்து இந்த கைலாசநாதர் கோவில், கச்சபேஸ்வரர், அந்த மாதிரி மணல் பாறைகள், மணல் கற்களை கொண்டும் சுதை சிற்பங்களாகவும் வடிக்கப்பட்டிருக்கு. எஸ், உங்களெல்லாம் யூடியூப்ல பார்க்கலாம். இதான் சுதை சிற்பங்கிறதுக்கு பாருங்க, இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. இடப்புற வளமாக வரும். சிரிக்கும் சிங்கம். ஒரு சிங்கம் சிரிக்கிறது பாருங்க. காலத்தில் இந்த காற்று அரிப்பு, மணல் அரித்து இந்த பாறை எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப பழைய கட்டிடக்கலை இது, ரொம்ப பழமையானது. இடப்புறமாக ஆரம்பித்து இப்போ நம்ம வலப்புறம் வந்து முடிக்க போகிறோம். கோவிலை பிரதட்சணமாக வந்துட்ருக்கோம். மணல் பாறை மாதிரி இருக்குது இந்த பாறைகளுடைய இதை பார்த்தா, கற்களை பார்த்தா. மிகப்பெரிய அரச மரங்கள் 2 இருக்குது. இந்த கோவிலுடைய ராஜகோபுர பணி நிறைவேறலை, ஆனால் அந்த வாயிலே ரொம்ப அழகாக இருக்குது. முன்புறம் வந்து தூண்கள் வச்சு உயரமான திண்ணை போல் ஒன்று அமைப்போம். இந்த முகப்பு மண்டபம் வேறு ஒருத்தர் கால கட்டடம்னு நல்லா பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இது வந்து அர்த்த மண்டபமும் இந்த முகப்பு மண்டபமும் அதிலிருந்து ரொம்ப வேறுபட்ட காலம். நம்ம முதல்ல சுற்றி வந்தது ரொம்ப பழமையான ஒரு கட்டட வேலைப்பாடு. இது அதற்கு பிற்காலத்தியது. இதுதான் அந்த வைகுண்டவாச பெருமாள் பரமேஸ்வர விண்ணகரத்துடைய முகப்பு பகுதி. அதற்கப்புறம் முன் மண்டபம், அர்த்த மண்டபம், உள்ள போன கருவறை மண்டபம்.